ಇವನ್ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾನೆ ಆಯ್ತಾ ಇವನ್ಕಿಂತ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಯಾರು ಇರ್ಬೇಕು ಯು ಮೇಕ್ ಶೋರ್ ದಟ್ ಎವ್ರಿವನ್ ಆರ್ ಕಮಿಂಗ್ ಆಯ್ತಾ ಇವನ್ ಲಾಸ್ಟ್ ಕರಣ್ ಆಯ್ತಾ ಇವನು ಮಾರ್ಷಲ್ ಅಂದ್ರೆ ಇವನ್ಗೆ ಆರ್ಡರ್ ಇಲ್ಲ ಇವ್ನ ಫ್ರಂಟು ಬರ್ಬೋದು ಬ್ಯಾಕ್ ಹೋಗ್ಬೋದು ಇವ್ನ ಮೈನ್ ಏಮ್ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಬರ್ತಾ ಇದಾರಾ ಇವಾಗ ಯಾರು ಒಬ್ರು ಬ್ರೇಕ್ ಡೌನ್ ಆದ್ರೂ ಇವನೇ ಕಾರಣ ಅದಕ್ಕೆ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಟ್ ಏನಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಇವಾಗ ಎಲ್ಲ ಹಂಪಿಗೂ ಸಿಗ್ನಲ್ ತೋರಿಸ್ಬೇಕು ಅಂತ ಇಲ್ಲ ಹಂಪ್ಗಳಿಗೆ ನಿಮ್ಗೆ ಸಡನ್ ಆಗಿ ಒಂದ್ ಇವಾಗ ಹೈವೇಲಿ ನಾವು ಹೋದಾಗ ಸಡನ್ ಆಗಿ ಒಂದು ಲಾರಿ ಟರ್ನಲ್ಲೇ ಬ್ರೇಕ್ ಡೌನ್ ಆಗಿ ನಿಂತಿತ್ತು ನಾವು ಸಡನ್ ಆಗಿ ನೋಟಿಸ್ ಮಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ ಸಡನ್ ಆಗಿ ಹೇಳಿದ್ರಿ ಅಂತ ಸಿಚುವೇಶನ್ ಅಲ್ಲಿ ಫ್ರಂಟ್ ಅಲ್ಲಿ ಇವಾಗ ನಾನು ಇರ್ತೀನಿ ಅನ್ಕೊಳ್ಳಿ ನಾನು ಕಾಲ್ನ ಕೆಳಗಡೆ ಬಿಡ್ತೀನಿ ಆಯ್ತಾ ಸೊ ದಟ್ ಮೀನ್ಸ್ ಅಲರ್ಟ್ ಆಗಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಮುಂದೆ ಡಿವೈಡರ್ ಇದೆ ಇಲ್ಲ ಬ್ಯಾರಿಕೇಡ್ ಇದೆ ಅಂತ. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் வெல்கம் டு another vlog. ஸோ இது வந்து ஒரு லாங் ட்ரிப்பு. நம்ம எத்தனை பேர் போயிருக்கிறோன்னா டோட்டல் பைக்ஸ் வந்து 6 பைக்ஸ். ஜாவா, அப்ரீலியா, ஆர்சி, 2 கான்டினென்டல் ஜிடி, அதுக்கப்புறம் ஒரு ட்ரையம்ப். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ ஹெவி ரெயின் மான்சூன் ரைடுன்னு இதை மான்சூன் ரைட். பயங்கர மழை இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆல்ரெடி மழை ஒரு பக்கம் காட்டிடுச்சு, என் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இட்ஸ் ஃபுல்லி டர்ட்டி. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பியும் விலாக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னுக்கிறேன். ஆனால் அவ்வளோ எங்கேயும் வெளியே போகிற மாதிரி எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ எல்லா ப்ரீஃபிங்கெல்லாம் ஆயிடுச்சு. இங்கேருந்து இப்போ கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்துவோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன டீ ஸ்டாப்ஸ் அதெல்லாம் இருக்கும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு அப்போ தான் என்னால் கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியும். ஓகே, லெட்ஸ் கெட் அவுட் ஆஃப் ஹியர். பாய் பெங்களூர். அண்ட் உடுப்பிக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனு. இங்கேருந்து உடுப்பிக்கு போயிட்டு அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஐ மீன் போகிற வழியில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். பட் தட்ஸ் அ டெஸ்டினேஷன். லெட்ஸ் ராக். நம்ம ஸ்டாப்லேருந்து கிளம்பியாச்சு. எல்லோரும் ஒரு லைனை ஃபாலோ பண்ணிக்கின்னு கிளம்பிங்கிறோம். ஹோப்ஸோ இந்த ட்ரிப் ஒரு நல்லா ஜாலியாக, ஃபன்னாக, என்ஜாயபிளாக, மெமரபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ட்ரிப்ஸ் போனால் ஒரு லாங் ட்ரிப், அதுவும் லாங் ட்ரிப்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஃபன்னாக நல்லா ஜாலியாக போகணும். ஹோப்ஃபுல்லி அதை தான் நம்பிக்கைன்னு வந்து போயின்னுக்கிறோம். மோரோவர் நம்ம போகிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கிறவங்க தான். ஸோ தே நோ ஹவு டு ரைட். அண்ட் நம்ம போகிற இடம் எல்லாம் ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும். ஃபுல் மலை ஒரு பக்கம், ஹில் ஸ்டேஷன்னு. இங்கேயே மழை வர மாதிரி தான் இருக்குது பாருங்கள் பெங்களூரில். நம்ம ஆல்மோஸ்ட் பெங்களூருக்கு வெளியே வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் பெங்களூர் விட்டு வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவுட்டர் பெங்களூர் சைட் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். ஸோ சண்டே இன்னைக்கு, சண்டே அதுவும் கூட இன்னைக்கு எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். எல்லாம் இங்கேருந்து தும்கூர், அதுக்கப்புறம் ஹாசான், அதுக்கப்புறம் இன்னும் வேறு இடத்துக்கு போகிறவங்கெல்லாம் போயிங்கிறாங்க. போகட்டும். ஸோ தியான் தான் நம்மளை லீட் பண்ண போகிறான். அப்ரிலியா RS 457. நம்ம டெய்லர் லாஸ்ட்டில் எல்லாரும் கரெக்டாக போயிங்கிறாங்களா, எல்லாருமே முன்னாடி போயிங்கிறாங்களான்னு நம்ம பார்க்க போகிறோம். கரண் வந்து இஸ் லைக் முன்னாடி போகலாம். இஸ் லைக் அ மிடில் மேன். இப்போதைக்கு இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். மிச்சதெல்லாம் அப்புறம் பார்க்குவோம்.
நம்ம இப்போ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். முடிச்சுட்டு கிளம்பிங்கிறோம். ஸோ நம்ம எல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்டோம். ஏன்னா உடுப்பி கிருஷ்ணான்ற கோயிலுக்கு போவோம் ஈவினிங். அதனால நம்ம ஃபுல்லாக வெஜ்ஜு தான் இன்னைக்கு ஃபுல்லாக. கேமரா ஆங்கிள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில. அந்த ஆங்கிள் கொஞ்சம் ரொம்ப டீப், ரொம்ப லோவாக இருக்குது டீப்பாக. அதனால் வேறு ஆங்கிள் செட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. விண்ட்லாஸ்ட் கேக்குதான்னு தெரில, அதையும் கொஞ்சம் செக் பண்ணணும். ஒரு இடத்துல செக் பண்ணுறேன். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸில் திருப்பி ஒரு ஸ்டாப் போடுவோம். அதுதான் நம்ம கடைசி ஸ்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாசன் ஹைவே முடிய போகுது. நல்லா நம்ம 120 தான் க்ரூஸ் பண்ணிக்கிறோம். விண்ட்லாஸ்ட் இதுக்கே பயங்கரமாக கேட்குது. எனக்கே கேட்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. மழை வர மாதிரி இருந்துச்சு இவ்வளோ நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. மேகம் பயங்கரமாக இருக்குங்க முன்னாடிலாம். வேற லெவல். இவங்க 120 கூட அடிக்க மாட்டேன்றாங்க. முன்னாடி போறவனுங்க 140ல அடிச்சுட்டு முடிக்கிறானுங்க. என்ன சொல்றது இவனுங்களுக்கு? எத்தனை டைம் சொல்றது 120 அடிக்கிறாங்க. நம்ம ஸ்பீடுக்கே நம்மளும் போவோம். வேற லெவல்ல இருக்கு கிளைமேட் இன்னைக்கு. நான் பட்டையை கிளப்பி நிற்கிறோம். மைலேஜ் என்ன வெறும் 33 தான். இதே மாதிரி ஓட்டிட்டு இருந்தேன்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ இது எம்பையரு. ஆல்மோஸ்ட் ஹாசன் ஹைவே எக்ஸிட் ஃபுல் எண்டில் இருக்கிறது. இங்கே நம்ம எப்பயுமே ரெகுலர் ஸ்டாப். ஏன்னா பெங்களூர், ஐ மீன் இடி கர்நாடகாலேயே எம்பையரு வெஜிடேரியன் இருக்கிறது இது ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான். நம்ம லைன் அப் பாருங்க, எல்லாரும் ஃபுல்லாக லைனாக நிற்க வச்சுருக்காங்க. வேறு லெவலில் போயின்னு இது ரைடு நல்லா ஜாலியாக இருக்குது. அங்கங்கே கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு அண்ட் ஃபஸ்ட்டு இருந்த கேமரா ஆங்கிள் எடுத்துகிட்டு வேறு கேமரா ஆங்கிள் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ராடாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எடிட்டிங் பண்ணும்போது. ஓகே, நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் வி ஹவ் டன் எவ்ரி திங். டீ தான் குடித்தோம். லஞ்சுக்கு இங்கேருந்து சார்மாடி காட்ஸ் கிட்ட தான். நம்ம ராமா பின்னாடி எடுத்துட்டு ராமா உட்காருவோம். ஐயாபா. ஓகே,
உட்காந்தாச்சு. லெட்ஸ் லீவ் ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போ எல்லோரும் பெட்ரோலுக்கு நிறுத்துவாங்க. நம்மளது இன்னும் இருக்குது பெட்ரோலு. இவனுங்கெல்லாம் நிறுத்துவானுங்க. லெட்ஸ் கோ. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, இங்க பின்னாடி மவுண்ட் பண்ணியிருக்கிற பேக் எங்கன்னா பறந்துட போகுதுன்ற ஒரே பயம் தான், வேற எந்த பயமும் இல்லை எனக்கு. ಏನಾಯ್ತಾ? ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆ. My heart rages around like an ocean in my head, because there are so many things that I left unsaid. I can almost feel you walking in the distance, but I know that it's not reality. If you are echoing around inside these parallel dimensions all alone, now I'll find you in my dreams. My heart rages around like an ocean in my head. I can almost feel you walking in the distance, but I know that it's not reality. If you are echoing around inside these parallel dimensions all alone, now I'll find you in my dreams. I can almost feel you walking in the distance, but I know that it's not reality. ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ವೈಶಾಲಿ ಬಿರಿಯಾನಿ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ. ನೀನು ಮಟನ್ ಇಸ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. ಅಲ್ಲ ನಿಂಗೇನೆ ಈಗ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದೆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ. ಕೀಮಾ ದೋಸೆ ತಿನ್ನು ಅಂದೆ ನನಗೆ. ಇದು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ.
நம்ம இப்போ கொட்டிகே ஆறால் இருக்கோம். இங்கேருந்து நேராக சார்மடி காட்ஸ், அதுதான் நெக்ஸ்ட்டு. ஃபுல்லாக இதுக்கப்புறம் காட் செக்ஷன்ஸ். அதுவும் இல்லாமல் கிளைமேட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் இருக்க போதே ரைடு வேறு லெவலில். இப்போ நம்ம பசங்க முன்னாடி போயிங்கிறாங்க. நம்ம அவங்க கேப்சர் பண்ணுவோம். நம்ம நீர் தோசை சாப்பிட்டோம், நீர் தோசை சட்டி. இதுக்கப்புறம் கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும்போது நான் எப்பயும் மைக் யூஸ் பண்ணல, டைரக்ட் ஆடியோ தான் ஸோ ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கனாலே தெரியும், வி ஆர் ஆல்மோஸ்ட் லைக் ஹைவேலேருந்து நேராக வேறு இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குது ரோட்ஸு. நம்ம இப்போ சார்மடி காட்ஸ் ஏறிட்டோம். ஃபுல் வியூஸ் ஆன் வியூஸ் வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு சைடும் க்ரீனரி சுற்றி ஒரு மாதிரி ஃபாக் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒரு சைடு ட்ரிஸ்லிங் மழை அப்படியே லைட்டாக பேஞ்சினே இருக்குது. அல்டிமேட். இங்கே ஒரு பக்கம் நீங்கள் ரோடு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு பக்கம் வியூ பார்க்கணும். இது ரெண்டுத்தில் எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் சும்மா கன்ஃபியூஸ் ஆகிட்டு வண்டி ஓட்டிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஸோ பியூட்டிஃபுல், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த கார்காரனை பார்த்தீங்களா, இந்நேரம் நம்மளுக்கு பால் ஊற்றிருப்பானுங்க. எப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுறாங்க. கார்னர்ஸில் அவன் ஓவர்டேக் பண்ணுறான். நம்ம வந்து டூ வீலர் நம்ம வராமல் ஓவர்டேக் பண்ணின்னு போயிடலாம். ஆனால் அவனுங்க எப்படி இர்ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுறாங்க. Beep, 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 beep,
உங்களுக்கு அங்கே தெரியுதா? செம்மையாக இருக்குது அந்த இடம், அல்டிமேட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள். ஸ்லோவாக காட்டுறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லு இது மலை பாருங்கள், வேறு லெவலுங்க. ரைடில் இப்போ தான் முக்கியமான ஸ்டேஜில் இருப்போம், ஃபுல்லாக நேச்சரை ரசிக்கிறது. நான் வண்டி ஆஃப் பண்ணவே இல்லையா? ஸோ சார்மரி கார்ட்ஸில் எங்கேயும் நிற்க வைக்கிற மாதிரியே இல்லை, ஆனால் நம்ம நிற்க வச்சுருக்கிறோம். போலீஸ்காரனுங்க பார்த்தானுங்கன்னா பக்கா நம்ம மேலெலாம் ஃபைன் தான். எதிர் பேச்சே பேச மாட்டானுங்க, டைரெக்டாக ஃபைனை போட்டு விட்ருவாங்க. இந்த இடத்துல நின்று நம்ம சும்மா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். பிகாஸ் இந்த இடத்துலலாம் நிற்கவே கூடாது. இப்போ வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குப்பா. செக்ஷன்ஸ் வந்து நம்ம இறங்கிட்டோம் கீழே. சார்மடி காட்ஸ் இறங்கி இப்போ ஆல்மோஸ்ட் இதுக்கிட்ட போயிட்டுருக்கோம், கார்கலா கிட்ட. ரோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரம் ஃபுல்லாக ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸ் ரோடு அந்த மாதிரி இருக்குது. எனிவேஸ், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். காட் செக்ஷன்ஸில் வண்டி ஓட்டும் போது எப்பயுமே நம்ம சேஃபாக வண்டி ஓட்டிக்கணும். அதுவும் எஸ்பெஷலி நம்ம டவுன் ஹில் வந்து இருக்கோம்னா we should be very cautious. லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்கணும், டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட். ஏன்னா ஆப்போசிட்டில் வரவனுங்க டக்குன்னு வருவானுங்க, நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது அந்த டைமில். அண்ட் இஃப் வி ஆர் இன் ஓவர் ஸ்பீடிங் ஆர் கொஞ்சம் வேகமாக இருந்தோம்னா நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, வண்டியை ட்ராக் இருக்கும். அதனால் நேராக எடுத்துன்னு போய் சொருவது தான். ஸோ வி ஷுட் பி வெரி காஷியஸ் அண்ட் வெரி கேர்ஃபுல் வென் வி ஆர் டிரைவிங் இன் காட் செக்ஷன்ஸ். பார்த்தீங்கன்னாவே தெரியுது, இங்கே பாருங்கள் ரோடு எப்படி இது பாருங்கள், சுத்தமாக நல்லா இல்லை. கார்கலா வரைக்கும் எப்படி போக போகிறோம்னு தான் தெரில. ஆனால் ஒரு பக்கம் பயங்கரமாக மழை. ஸோ மோரோவர் ரொம்ப டேஞ்சரஸான டிரைவிங் தான் போய்க்கிறோம்.
My heart rages around like an ocean in my head because நம்ம இப்போ கார்கலாவை தாண்டிட்டோம். இங்கேருந்து ரோடு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. ஃபுல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நியூ ரோடு இங்கேருந்து உடுப்பிக்கு வரைக்கும் ஃபுல் நியூ ரோடு தான். சூப்பராக இருக்குது ரோடு. அண்ட் இட்ஸ் மோர் ஓவர் இன்சைட் த ஃபாரஸ்ட். ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ள ரோடு. வேறு லெவலில் இருக்குது ரோடு. மழை ஒரு பக்கம் அடிச்சுனே தான் இருக்குது. there are so many things that I left unsaid. I can almost feel you walking in the distance, but I know that it's not reality. If you are echoing around inside these parallel dimensions all alone, know I'll find you in my dreams. செம்மையாக இருக்குங்க ரோடு. இந்த ஃபாரின்லலாம் ரோடுங்க இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. வெல் மெயின்டைன்ட் ரோட்ஸ். ஐ கேன் லைன்லி டெல் இட். மோர் ஓவர் எல்லோரும் க்ரூசிங் ஸ்பீடில் தான் பண்ணிக்கிறாங்க. வி ஆர் நாட் ஓவர் ஸ்பீடிங் ஆல்சோ. என்னால் ஓவர் ஸ்பீடும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மழை வந்துருக்குது. என்ன என் வைசர் ஃபுல்லாகவே ஃபுல் தண்ணியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உடுப்பி கிட்ட வந்துட்டோம். ஆனால் பயங்கர மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு பக்கம் நைட்டு வர ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:30 ஆகிருக்கு. 5:30 ஆகிருக்கும். அண்ட் ரோடு ஃபுல்லாகவே டார்க் ஆகிடுக்குது. அண்ட் ஐ எம் நாட் ஏபிள் டு சி ஈவன் வாட்ஸ் கம்மிங் ஆப்போசிட். எல்லாம் ஹை பீமில் வரானுங்க. நம்ம வைசர் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ரோடு. ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோவிங் தம் பிளைண்ட்லி. வேறு லெவல் மழைங்க. இங்கே பாருங்கள், சுத்தமாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃபுல் ரோடு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது. ஸ்டாண்டிங் My heart rages around like an ocean in my head. I can almost feel you walking in the distance, but I know that it's not reality. If you are echoing around inside these parallel dimensions all alone, know I'll find you in my dreams. I can almost feel you walking in the distance, but I know that it's not reality. நம்ம இப்போ உடுப்பிக்கு ரீச் ஆகியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6:30 now. இங்கேருந்து கரெக்டாக
15 கிலோமீட்டர்ஸ் காட்டுது நம்ம ஸ்டேக்கு. நம்ம ஒன்ஸ் ஸ்டேக்கு போன உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நேராக உடுப்பி கிருஷ்ணா கோயிலுக்கு போயிடுவோம் தரிசனத்தை பார்க்க. பிகாஸ் நாளைக்கு காலையில் நம்ம வி ஆர் ஹெட்டிங் டு கோகர்ணா. அதனால நம்மளுக்கு டைம் இருக்காது. அதனால இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிருவோன்ட்டு நானும் தியான் மட்டும்தான் கோயிலுக்கு போவோம். மிச்சவங்கெல்லாம் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு தே வில் கோ பேக் டு பெங்களூர் டுமாரோ இட் செல்ஃப். ரோடு பார்த்தீங்கன்னா நீங்களே ஃபுல் டிராஃபிக் தான், ஸ்லோ மூவிங் டிராஃபிக். ஒரு பக்கம் மழை வேறு. நான் நினச்சின்னு வந்ததே வேறு. ஐ தாட் இட்ஸ் அ ஸ்மால் டவுன் உடுப்பி, பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி மாதிரி செம்மையாக இருக்குது. ஓகே, ஸ்டேக்கு போய் ரீச் ஆகிட்ட பின்னாடிக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து உடுப்பி கிருஷ்ணாக்கு போயின்கிறோம். ஹாய், உடுப்பி கிருஷ்ணாக்கு போயின்கிறோம். நானும் தியான் மட்டும்தான் ஈவினிங்கே பண்ணிடலான்னு தரிசனத்தை. திருப்பியும் நாளைக்கு காலையில் கிளம்பணும். அதனால் இப்போயே முடிச்சுக்கலான்ட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். மிச்சவங்கலாம் நாளைக்கு காலையில் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே ரிட்டர்ன் போயிடுவாங்க. அவங்க வா வேகா வா. இதுதான் உடுப்பி கிருஷ்ணா கோயில். ஸோ நம்ம உடுப்பி கிருஷ்ணா கோயிலில் வந்து பார்த்தாச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் மோர் ஓவர் நல்ல தரிசனமும் ஆச்சு. இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தூங்குறது தான். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல குட் மார்னிங். செம்மையாக இருக்குது கிளைமேட். ரொம்ப வெதர் கோல்டாக இருக்கிறதால இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. பட் இப்போ எல்லாமே ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க பிகாஸ் இட்ஸ் வெரி மச் ரெய்னிங் எவ்ரிவேர் இன் கர்நாடகா. சுற்றி பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீனரிஸ், இந்த பக்கம் ஃபுல்லாக சி. வேறு லெவல் அல்டிமேட் வியூ. இங்கே சேண்ட் கூட ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறது. ஸோ நம்ம ரெசார்ட் இருக்கிறது இந்த பக்கம். நம்ம ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பீச்சு. வேறு லெவலில் இருக்குது போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி காலையில் டைமு. எழுந்த உடனே வந்து பீச் கிட்ட உட்காந்து பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்னாலையும் உங்ககிட்ட வந்து கொண்டு சேர்க்க முடியும். வித் தட் பீயிங் செட், ரைட் இது வரைக்கும் செம்மையாக போயிடுது. ஒரு பிளேஸும் அல்டிமேட் வியூஸ் இஸ் கிரேசி. நீங்கள் கர்நாடகா விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மான்சூன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன்ஸ் டு விசிட் கர்நாடகா. அவ்வளோதான். Until next video, this is your boy Ravi signing off. Peace out. Love you all. Cheers.